செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையிடம் மாட்டிக்கொண்டாரா, அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியிடம் மாட்டிக்கொண்டதா? ஏன் சார் அப்படி சொல்ல? எனக்கு இப்போ இந்த கேள்வி தான் என்னென்னா, நீங்கள் நிலக்கரி பல ஆயிரம் டன்னு நிலக்கரி வந்து கடந்த அரசில் தங்கமணி வாங்கின பலாயிரக்கணக்கான டன் அனல் மின் நிலையத்துக்கு தேவையான நிலக்கரி காணா போச்சுனார் அமைச்சராக வந்த உடனே 2 வருஷத்துக்கு முந்தி. பல ஆயிரம் டன்னு, பல கிலோ அல்ல. தங்கமணிக்கும் ஸ்டாலினுக்கு என்ன நடந்தது, தங்கமணிக்கும் செந்தில் பாலாஜி என்ன நடந்தது வெளியிலேயே வரல. பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நீங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் மின்துறை அமைச்சர் தங்கமணிக்கும் செந்தில் பாலாஜி நடுவில் நடந்த பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பலாயிரக்கணக்கான டன்னே காணோம்னார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்குள்ளே என்ஃபோர்ஸ்மெண்ட்டே போகல, வருமான வரி துறையே போகல. பலாயிரம் கோடி அதில் வந்திருக்கணும்ல, எங்கே போச்சு அந்த பணத்தை? அப்போ அமலாக்கத்துறையும் மிகப்பெரிய நாடகம் நடிக்குது. நீங்கள் செந்தில் பாலாஜி ஐசிஎல் படுத்திருக்காரு, அமலாக்கத்துறை ஐசிஎல் படுத்துக்குச்சு.